ஒரு 2 நாட்களாக வந்து சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது வெடித்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா, திமுகவினுடைய விளாத்துக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணியில வந்து பல கருத்துக்கள் பேசப்படுகிறது. அரசியல் பழிவாங்கல வந்து தொடர்ந்து வந்து தாவேக்கு ஆட்சி. கருத்து சுதந்திரம்னே கேள்வியே கிடையாது. அதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. கிலோ என்ன விலை? ஒண்ணு புகழ்ந்தா எங்க தளபதிய புகழு. இல்லையா வீட்ல போய் படுத்துக்க. இதுதான் தாவேக்கு ஆட்சியினுடைய லட்சணம். இதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, அதாவது விபத்துல சொல்லுவாங்கல்ல, திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர் வாழ்வுன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. பழமொழிகள்லாம். அது மாதிரிதான் விஜயே நம்பல. நம்ம இந்த ஆட்சியை பிடிப்போமா, நம்ம ஜெயிப்போமானே தெரியல. நம்ம ஒரு சீட்டாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பனையூர்ல, அதாவது பெரம்பூர்ல நின்றாரு, திருச்சி கிழக்கு நின்றாரு. ஏதோ இந்த பாவம் மக்கள் வந்து விஜய் போற ரீல்ஸ், விஜய் போற பேச்சு, சினிமால நடிச்சது மாதிரியே நிஜத்துல இருப்பான்னு சொல்லிட்டு நல்லது செஞ்ச ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஓட்ட போட்டுவிட்டு போயிட்டான். அது நல்ல வேலை பெரும்பான்மையா போடல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். என்னைக்கா இருந்தா அந்த ஆட்சி இறங்குறது உறுதி. 6 மாசமா, 3 மாசமா, 4 மாசமா, 1 மாசமா, 2 மாசமா நிலைமை அதுதான். தாவேக்காவுடைய ஆட்சியினுடைய நிலைமை இருக்கும்போது எதிர்கட்சிகள் மேகதாது அணை விவகாரம் கொடுத்து பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. விஜய குறித்தும் பல வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்கிறது. தாவேக்காரங்களே வந்து பல இடங்கள்ல சிறுமிகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மாமூல் வசூல் பண்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தாவேக்கா மேலே இருக்கு. நான் ஊழலை ஒழிக்க வந்தேன், நான் ஏசு பிரானுடைய மகன், நான் ராமருடைய கொள்ளு பேரன், முருகனுடைய 2வது அவதாரம்லாம் சொல்லிக்கிருந்த விஜய்க்கு தன்னை புகழ்ந்துக்கிட்டே பழகிருப்பாங்க. தங்க தளபதி, தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எங்கள் அண்ணன், அடுத்த முதல்வர், நிரந்தர முதல்வர், நீங்க தான் நாளைய பிரதமர், நீங்க நினைச்சா ரஷ்யா போற நிப்பாட முடியும், நீங்க நினைச்சா காசா போற நிப்பாட முடியும், நீங்க நினைச்சா பாலஸ்தீன நாட்டை வந்து மீண்டும் கட்டமைக்க முடியும், இறந்த குழந்தைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து வச்சுக்கிருந்தவங்க தான் அவங்களுடைய அனில்ஸ், தற்கூரி தம்பிங்க. இப்படியே கேட்டு பழகிறவங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டா சும்மா இருப்பாரா? அதப்புறம் நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தமிழ்நாட்டினுடைய ஆளுமையா இருக்கேன், ஏன்னா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. மேகதாது அணை விவகாரம் கொடுத்து பேசுங்க. கர்நாடகாவுடைய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் கண்டிங்க. மேகதாதுல எப்படி அணை கட்டுவேன்னு சொல்லலாம். அதாவது அவர் சொல்றாரு டி.கே. சிவகுமார், ஸ்டாலின் திமுக இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம், விஜய்லாம் எங்களுக்கு சாதாரண, அதெல்லாம் பார்த்துட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இழிச்சுக்கிட்டு, மேகதாது ஒருபோதும் நாங்க ஏற்க மாட்டோம், பதிலடி கொடு, முடிஞ்சா தொட்டுப்பாரு, முடிஞ்சா கை வச்சுப்பாரு, முடிஞ்சால் மேகதாது அணை கட்டிப்பாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வேண்டியதானா? ஏன் உங்களால சொல்ல முடியலையா? அப்ப நீங்க எதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கீங்க? ஸ்டாலின் 5 வருஷமா இருந்தாரு, ஒரு வார்த்தை பேசினாங்களா? அங்க கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணியில தானே இன்னைக்கு இருக்காங்க. அப்ப ஒரு வார்த்தை பேசல அன்னைக்கு. அப்ப அப்படிலாம் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது பேசுறாங்கன்னா நீ எதிர்த்து பேசணுமா இல்லையா? நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா தானே இருக்க, இப்ப பேச வேண்டியதானே? ஒருமையில பேச நினைக்கிறாங்க. அப்ப கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நான் கட்டியே தீருவேன், எங்கள் திமுகனா தான் இது, தாவேக்கானா ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது நான் அவங்களோட பெரிய ஆளியா, என்கிட்ட ஒரு ஜென்சி தலைமுறையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே? ரீல்ஸ் கண்டென்ட் போடுறீங்களே, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வைரல் ஆக்குறீங்களே, ஒரு ஹேஷ்டாக போட்டு பரப்பு, ஒன்றிய அரசுகிட்ட கொண்டு போ, இங்கிலீஷ்ல போடு, ஹிந்தியில போடு, எல்லா மொழியிலும் கொண்டு போ, நான் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நில்லுங்க. அதாவது நான் வந்து எங்க பேசணுமோ அங்க பேசுவேன், சும்மா சும்மா வெட்டியா பேச மாட்டேன்னு ஒரு கருத்தை தான் சொல்லிட்டு உலட்டிக்கிருக்காரு செய்யறதுக்கு. அப்ப திமுகவுடைய, அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பல கேள்விகள் வைக்கிறாங்க. முடிஞ்சா பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு நான் அப்படி கையை சைகை காமிக்கிறது, நான் அன்னைக்கே பார்த்தேன், கதவை பூட்டிடுவோம் அடுத்த முறையே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி பார்ட்டி ஃபண்டு போன்ற பல்வேறு கருத்துக்கள். எந்த ஆதாரம் தான் நீங்க போய் நிரூபிங்க, சட்ட ரீதியாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு, காவல்துறை நடவடிக்கை, அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு. அப்ப அதை விட்டுவிட்டு நாங்க இப்படி பண்ணுவோம், முடிச்சுட்டோம், ஸ்டாலின் செஞ்சாருன்னா ஒரு கூட்டணி பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே அன்னைக்கு துரோகத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து நாங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம், எங்களுக்கு 70 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும், 85 சீட்டு வேணும் பேசி இருக்கும்போது 28+1 அது ஒன்னே தேவையில்லாத ஒண்ணு. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க திமுக கிடைச்சிருக்க வேண்டியது. அந்த ஒரு சீட்டையும் காங்கிரஸ் கொடுத்துட்டு நியமன எம்பி 1 28 சீட்டு. அப்ப செய்தியாளர்கள் வந்து நாங்கலேருந்து கேட்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்காரு, அப்ப கேட்கும்போது பினிஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதுக்கும் நீங்க சட்டசபையில் நடந்துக்கிறோம் சரியா? அப்ப நாங்க கதவை பூட்டி வச்சுட்டு அடுத்த தடவை பேசுவேன்னு சொன்னா எதிர்கட்சிக்காரங்க கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு அவங்க வார்த்தையோட கைகளை பாய்ச்சுன்னா என்ன ஆகும்? அதற்காக தான் மார்க்கண்டேயன் சொல்றாரு, அப்ப நீங்க தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்கன்னா நாங்க எலும்பு முறிப்போம், அப்ப நீங்க வந்துட்டு உள்ள உட்காந்து வச்சுட்டு இன்சல்ட் பண்ற மாதிரி பல பேச்சு பேசுவீங்க, நாங்க சும்மா இருப்போம்னு ஒரு கருத்து வைக்கிறதுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி,
நம்ம அவர் பேசுனது தவறுன்னு கூட வச்சுக்கிருவோம். நீங்க பேசுனா சரியா? நீங்கலாம் கடந்த காலங்கள்ல எப்படிலாம் பேசுனீங்க? முட்டாள் முதலமைச்சர்ன்னு பேசுனீங்க. தைரியம் இல்லைன்னு பேசுனீங்க ஸ்டாலின் இருக்கும்போது. ஏன் கரூர் பிரச்சனையில உங்கள தூக்கி உள்ள வச்சிருந்தாலே, அன்னைக்கு நீங்க ஓஞ்சு போயிருப்பீங்க. அதோட தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்து இன்னைக்கு இருந்திருக்காது. நான் கேட்கிறேன், அன்னைக்கே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாராள ஜனநாயகம். அதாவது அண்ணாவினுடைய பேரன், கலைஞனுடைய மகன்றத தாண்டி ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக, அத 4 தூண்கள்னு சொல்லுவாங்க. 5வது தூண் நான் தான். பொறுமையினுடைய கடலா இருப்பேன். அதாவது எந்த ஒரு தலைவனும் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டான். தன்னுடைய தொண்டர்கள் சாவத விரும்ப மாட்டான்னு நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அதே உங்க கட்சிக்காரங்களும் தொடர்ந்து வந்து துன்புறுத்துறாங்க. ஒரு புறம் பார்த்தா பொன்முடி வம்பிழுக்கிறது, ஒரு புறம் பார்த்தா முன்னாள் அமைச்சர் மூர்த்தி வம்பிழுக்கிறது. அவங்க மேல உண்மையிலேயே குற்றச்சாட்டுகள் இருந்தா அது கைது பண்ணட்டும், அது சரி. அதை தாண்டி நான் வந்து அப்படி பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு பொய்கள் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ மார்க்கேண்டியன் போன்றவங்க வந்து உணர்வுள்ளவங்க வந்து பதிலடி கொடுக்க தானே செய்வாங்க. அதில் காவல்துறை வந்து துப்பாக்கி முனையை வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்காங்க. அடிக்கலாம் பார்த்தாங்கன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கிறது? 2 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு காவல்துறை வந்து திமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை தற்போது எந்த அளவு நடத்தப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீதிமன்றம் அவங்க தலையிட்டு ஒரு 15 நாள் வந்து நீதிமன்ற காவலில் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தினம் திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர் கூட போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு திமுக இதில் ஒன்றும் புதுசு இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் அவர்களே பாளையங்கோட்டை சிறையிலே இருந்தார். அதுக்கான ஒரு பாடலே இருக்கு. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே அஞ்சாமல் இருந்தவர் அவர் கலைஞருடைய புகழை பாடுன்னு சொல்லி கலைஞரனுடைய ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு இடம் தான் பாளையங்கோட்டை சிறை. அண்ணா அவர்களே வந்து கலைஞர் வந்து பார்க்க வந்தாங்க. அப்ப இருக்கும்போது பாளையங்கோட்டை சிறை என்பது வந்து சாதாரணமானது கிடையாது. திமுக காரங்களுக்கு வந்து அது பாளையங்கோட்டை சிறைன்றது வந்து ஒரு பள்ளி அரைமாறிகள் இருக்கும். 15 நாள் வந்து அவங்கள மெறியேற்றிட்டு வருவாங்க. ஆனா நீங்க சரியா இருக்கீங்களா? உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய கட்சிக்காரங்க வந்து சரியா பேசுறாங்களா? அப்படின்றதுல தான் நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். இவங்க வந்து வெறுமனே வந்து எலும்பை உடைப்பேன்னு சொன்னாங்கன்னா, நீங்க கதவை புட்டுன்னு சொன்னா சரியா தப்பா? அப்ப நீங்க தானே முதல்ல வந்து வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறீங்க. கதவை புட்டுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பேசுற கருத்து எதிர்கட்சி உட்கார வச்சுட்டு பேசுறீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லு, அவங்க ஒரு வார்த்தை சொல்லு. இது ஒரு கைகலப்பா மாறிச்சுன்னா யாருக்கு இதாகும்? அப்ப அவர் எலும்பு உடைப்பேன், வைப்பேன் அவர் கருத்துல இருந்து அவர் தோணி அவர் ஒரு இதுல இருந்து பேசியிருப்பார்ல. அப்ப தாவேக்கு அது போன்ற செயல்கள்லாம் ஈடுபடலாம் முதல் குறைக்கணும். நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது வேணா பேசுறது, இங்கிட்ட நிர்மல்குமார் அடிச்சு விடுறதுங்க, முன்னாள் அமைச்சர் மூர்த்தி வம்பிழுக்கிறது, அங்கிட்ட ரமேஷை விட்டு ஒரு ஆளை வம்பிழுக்க விடுறது, அப்ப ராஜமோகனை விட்டு ஒரு ஆளை வம்பிழுக்க விடுறது, இப்படி ஒரு அமைச்சர்கள் நீங்க வந்து சீண்டக்கூடிய வகையில இருந்தீங்கன்னா திமுக காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில வந்து பதிலடி கொடுக்க தானே செய்வாங்க. ஏன்னா நம்ம எப்படி பாக்குறோம்னா, அதாவது ஆடத் தெரியாதவனுக்கு தெரு போனோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த ஆட்சி செய்ய தெரியல, நிர்வாக சீர்கெட்டு போய் கிடக்கு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்து 5 லாக்அப் மரணம். இதுக்கெல்லாம் என்ன வாய் திறந்தீங்க பாருங்க. மாற்றுத்திறனாளியான ஒரு பையனை வந்து சிறையிலே வச்சு அடிச்சு கொள்றீங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசு இருக்கு. 9 ஆணவ படுகொலை. நான் வந்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்துட்டேன், அம்பேத்கருடைய கனவை நனவாக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா, அம்பேத்கர் எப்படிதான் ஆணவ படுகொலை நடக்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடத்த சொன்னாங்களா? தந்தை பெரியாரை வந்து நான் கருத்தியல் தலைவராக ஏற்றிருக்கேன், அவரோட கடவுள் மறுப்பை மட்டும் ஒதுக்கி வச்சிரும், மற்ற எல்லாத்தையும் நாங்க பெண் விடுதலை, சமத்துவம், சமூக நீதி எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னீங்களே, ஆணவ படுகொலை எந்த லிஸ்ட்ல வருது? உங்க கூட்டணி கட்சிலாம் ஏன் பேச மாட்டாங்க? அண்ணன் திருமாவளவன் பேச மாட்டாங்க. முன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி போராடவே இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துனீங்க. இப்ப ஆதிராவிடன் பேரை ஏன் மாத்தினேன்னு போராட்டம் பண்ணிக்கிறீங்க. சமூக நீதி நலத்துறைன்றது இருக்கக்கூடாது, ஆதிராவிட நலத்துறைன்னு மாத்து அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ற விசிகா ஆணவ படுகொலை 9 ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. நீங்க சமத்துவ ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிருக்குமா இல்லையா? ஏன் பண்ணல? அப்ப பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப தாவேக்காவை என்ன பண்ணாலும் நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு தெரியல. அப்ப ஒட்டுமொத்தமா அதை பார்க்கும்போது தாவே காட்சியில வந்து பேசவே முடியல. நம்ம பேசுறோம்ல, தொடர்ந்து ஒரு வாரம் பேசணும்னா இங்க நம்ம கூட சிறைக்கு அனுப்பப்படலாம். அப்ப இந்த ஆட்சியில வந்து கருத்து சுதந்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அகில உலக அளவுல பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஊடக பேச்சுரிமை கருத்தும் கிட்டத்தட்ட 160வது இடத்துல இருக்கும். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது இப்ப தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 நாடு, ஒரு 250 நாடு இருந்துச்சுன்னா, 200 லாஸ்ட் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கும். அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு போய்க்கிருக்கு. பேசுறவங்க சேனலுடைய அந்த ப்ரொமோஷனை வந்து குறைக்கிறது போன்ற பல்வேறு டெக்னிக்கல் ரீதியான வேலைகள்லாம் பார்க்கறது. இப்ப இந்த அளவுக்கு தான் தாவேக்கா இருக்கே தவிர மக்கள் நல சார்ந்து எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியினுடைய சாதனை 2 மாசங்களுடைய ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு சாதனை பொதுக்கூட்டம் போடுற அளவுக்கு கூட அந்த கட்சி வந்து ஒரு சாதனை செய்யல. சாதனைன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, நாங்க இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் கருத்து சுதந்திரத்தை பறிச்சிருக்கோம், தாவேக்காரனுடைய கட்சிக்காரங்க இத்தனை பெண்களுக்கு எதிரான சிலுமிசத்துல ஈடுபட்டிருக்காங்க, சிறுமிகள் மீதான வன்கொடுமை நடத்திருக்காங்க,
இதையும் சொல்ல முடியுமே தவிர மற்ற எதையும் சொல்ல முடியாதுன்றதான் அந்த நேரத்தை வந்து தெரிவித்துக்கொள்ள மற்றும் ஒரு காணொலி வந்து சந்திப்போம். நன்றி.